வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து. பேங்கிங்கில் 2 டைப்பு. ஒன்று கூட்டுறவு, இன்னொன்று பப்ளிக் செக்டார். இந்த பப்ளிக் செக்டாரில் 12 பேங்க்கு. பேங்கிங் எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ். ஆர்ஆர்பி அப்படிங்கிறது கூட்டுறவு பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டாரில் 12 பேங்க்கில் எஸ்பிஐ, மீதி 11 பேங்க்கு ஐபிபிஎஸ்ல வரும். இதை பப்ளிக் செக்டார் பேங்க்குன்னு சொல்கிறோம். இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாமே இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இன்க்ளூடிங் ஆகி 11 பேங்க்ஸ் வருது. ஓகே, இப்போது இந்த பேங்கிங் எக்ஸாமை பொறுத்தளவு நம்ம எஸ்ஓ, பிஓ, கிளர்க்கு, இந்த 3 எக்ஸாம்ஸை தான் நம்ம பார்க்குறோம் அதிகமாக. ஆனால் இதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டெப்டி மேனேஜர், சீஃப் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் ஜென்ரல் மேனேஜர், சேர்மேன், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதே கிடையாது. ஆனால் இதுக்குண்டான எக்ஸாம்ஸும் நம்ம உள்ளே போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த எஸ்ஓ, பிஓ, கிளர்க்கு இந்த எக்ஸாம் எழுதியே நம்ம ப்ரொமோஷனில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பீப்புள் வந்து என்ன பண்ணிடுறோம், இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். சரி, ஓகே, இந்த எஸ்ஓ, பிஓ, கிளர்க்கு இதுக்கு என்ன மாதிரியான சிலபஸ்ஸு, யாரெல்லாம் இதை படிக்க முடியும், எவ்வளோ நாளில் படிக்க முடியும்? எஸ்ஓ பொறுத்தளவு ஐடி, லா, அக்ரி முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். இதை தாண்டி வேறு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் 3 வருஷமாவது இதை ப்ரிப்பேர் பண்ணியாகணும். சரி, ஓகே, பிஓவும் கிளர்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சிலபஸ். சரிங்களா? இதுக்கு வந்து 1 வருஷம் நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிட முடியும். சரி, இந்த கிளர்க்கு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. இந்த பிஓக்கும் எஸ்ஓக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜை நம்ம கடக்கணும். சரிங்களா? சரி, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு பொறுத்தளவு 80 மார்க்ஸ். சரிங்களா? இதில் 70வது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எடுத்திருக்கணும். சரிங்களா? இதில் என்ன மாதிரி சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட் 2 தான் வரும். சரிங்களா? சரி, எஸ்பிஐ பொறுத்தளவு வந்து 100. இந்த 100ல் நீங்கள் 70வது கண்டிப்பாக எடுத்து ஆகணும். சரிங்களா? இதில் ரீசனிங், ஆப்டிடியூட் ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த 3ம் வரும். சரிங்களா? ஐபிபிஎஸை பொறுத்தளவு என்னன்னா 100. இந்த 100ல் நீங்கள் 75 கம்பல்சரி எடுக்கணும். இதில் என்னென்ன மாதிரி சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல வரும். சரி, மெயின்ஸ். இந்த மெயின்ஸை பொறுத்தளவு ஆர்ஆர்பியை பொறுத்தளவு 200 கொஷின்ஸ். இந்த 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து 60 to 70, அதாவது 60 to 70 எடுத்தாவே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக உள்ள போஸ்டிங்குள்ளே உள்ளே போயிடலாம். சரிங்களா? செகண்டு, இந்த எஸ்பிஐ, ஐபிபிஎஸை பொறுத்தளவு என்னெல்லாம் கேட்பாங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர், பேங்கிங் அவேர்னஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கேட்குறாங்க. எஸ்பிஐ பொறுத்தளவு 200. இந்த 200க்கு 90 to 100 நீங்கள் எடுத்தாவே ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். சரிங்களா? மெயின்ஸை பொறுத்தளவு. ஐபிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 200. இந்த 200ல் 120வது நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போது நீ இதில் எய்ம் பண்ண மாதிரி நம்ம இவ்வளோ ஸ்கோர் வந்து ப்ரிலிம்ஸ் அடிக்கிற மாதிரி நமக்கு மெயின்ஸுக்கு தேவையில்லை. கம்மியான மார்க்ஸ் எடுத்தாவே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம உள்ளே போக முடியும். சரிங்களா? இதுக்கும் நமக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப கம்மியாக ஒரு 2 இயர்ஸ் வந்து உட்காந்து கரெக்டாக தெளிவாக எஃபோர்ட் போட்டோம்னா ஈஸியாகவே நம்ம உள்ளே போயிடலாம். போகக்கூடிய அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா இப்போ நம்ம டெஸ்ட்டுங்கிறது கூட நம்ம 1 இயர், அதை 1.5 இயர்ஸ்க்குள்ளே கூட நம்ம உள்ளே போகலாம். சரிங்களா? அதே மாதிரி எல்ஐசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வரக்கூடிய சேம் சிலபஸ் தான். சரிங்களா? இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரியான சிலபஸ் தான். ரீசனிங், ஆப்டிடியூட் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிலையுமே இதுதான். இதில் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் வந்து அதுலேயுமே கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பேங்கிங் எக்ஸாமு எல்லாருமே டஃப்பு, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. இதை வந்து எவ்வளோ நாள், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன சிலபஸ்ஸு, இதில் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேங்கிங் இதுவரையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக போயிடலாம். இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்பயுமே ஜூன் to டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நடக்குது. சரிங்களா? எவ்ரி இயர் நடக்குது. அப்படிங்கிறப்ப என்னென்னா நம்ம இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2 or 3 இயர்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.